வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு நான் எப்படி வந்தேன்னா, என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி மூலமா தான் வந்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடி இங்க ஒரு அறிவு திருக்கோயில் இருக்குன்னு தெரியும். என் தாத்தா, பாட்டியெல்லாம் ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க. இங்க வந்து இந்த 5 நாள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல நெறைய சொல்லிக் குடுத்தாங்க. நெறைய கத்துக்கிட்டேன். அ அகத்தாய்வு, எளிய முறை உடற்பயிற்சி, தவம் அந்த மாதிரி நெறைய கத்துக்கிட்டேன். அதுல எனக்கு ரொம்ப புடிச்சது வந்துட்டு இந்த எளிய முறை உடற்பயிற்சி. ஏன்னா நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் ரொம்ப ஸ்வெட் ஆகும். கார்டியோ என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் ஸ்வெட் ஆகும். ஆனாலும் ஃப்ளெக்சிபிலிட்டி வர 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 வரைக்கும் பண்ணுனா உடம்பு ரொம்ப பெயினா இருக்கும். ஆனா இவங்க சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் வந்துட்டு அப்படி எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எப்பயுமே சொசைட்டி பத்தி ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு ரொம்ப பிளாக்டா தான் இருந்திருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே இங்க வந்தப்போ கேட்டாங்க, என்ன நோக்கத்துக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு. எனக்கு பிளாங்கா தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்படி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஐயாவோட பிலாசபி எல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, யுனைடெட் நேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 17 கோல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த 17 கோல்ஸ் அது வந்துட்டு UNSDGன்னு சொல்லுவாங்க. அந்த 17 கோல்ஸ் அட்டைன் பண்ணா இந்த உலகமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மேலை நாடுகள்ல வந்துட்டு அவங்க அந்த இலக்கை செட் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க வந்து இவங்க சொல்ற பிலாசபி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த 17 கோல்ஸுக்குமே இங்க மகரிஷி சொல்ற பிலாசபில ஏதோ ஒரு ஆன்சர் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்க கத்துக்கிட்டது எல்லாமே நான் ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்தி கண்டிப்பா இதுக்கு மேல பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.